ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்றைக்கி வந்து குரான் கிளாஸ் நம்பர் 129. டேட் வந்து 10 ஜமாத்துல் ஆஹிர் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. பார்க்க போகிற வசனம் 7வது அத்தியாயம் 11வது வசனம். இதுக்கு முன்னாடி பஹ்ராவில் ஆதம் நபிக்கும் இப்லீஸுக்கும் நடந்த அந்த விஷயங்கள் வந்து பஹ்ராவில் வந்து சொல்லப்பட்டுச்சு. அது வந்து மதனி சூரா, இது வந்து மக்கி சூரா. இப்போ வந்து இந்த இடத்துலையும் ஆதம் நபி பற்றியும் அந்த இப்லீஸுக்கும் நடந்த அந்த கிளாஷு அதை பற்றிய விளக்கம் வந்து இப்போது மக்கி சூறாவில் வருது. இந்த இடத்துல அல்லாஹ் வந்து குறைஷிகள்கிட்ட வந்து அல்லாஹ் சொல்கிறான். மதனி சூறாக்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து பனி இஸ்ராயல்கள், அவங்க ஆல்ரெடி அந்த நாலேஜ் மதீனாவில் இருந்தவங்களுக்கும் அவங்களோட அந்த கனெக்ஷன் இருந்தது. அதனால் வந்து இப்லீஸ் வந்து அங்கே வந்து புது கேரக்டர் கிடையாது. அவன் வந்து ஏற்கனவே அறிஞ்சு வச்சுருந்த ஒரு விஷயம். ஏன்னா பைபிளில் இப்லீஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து புதுசாக ஆதம் நபியை பற்றியோ இப்லீஸ் அவங்களுடைய அந்த கிளாஷை பற்றியும் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து அல்லாஹ் சொல்ல போகிறான். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் உங்களை படைத்து பிறகு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம். பின்னர் ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் என வானவர்களுக்கு கட்டளையிட்டோம். அவர்கள் அனைவரும் சிரம்பணிந்தார்கள். ஆனால் இப்லீஸை தவிர அவன் சிரம்பணிவோரில் ஒருவனாய் இருக்கவில்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் உங்களை படைத்தோம். இப்போ உங்களை அப்படிங்கிறது இங்கே வந்து அல்லாஹ் வந்து பன்மையாக சொல்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து அல்லாஹ் ஒரு ஜோடியை மட்டும் படைச்சி அதிலிருந்து இந்த மனித குலம் வந்துச்சா, அல்லது ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக படைக்கப்பட்டார்களா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்து அறிஞர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பன்மையை தான் சொல்கிறான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆதமை நாம் தேர்வு செய்தோம் அப்படிங்க. அப்போ மனிதர்கள் எல்லாரும் படைக்கப்பட்டு அதில் ஒருத்தர் தேர்வு செய்யாது அப்படிங்கிற அந்த துணியும் அதில் வந்து உள்ளடங்கி இருக்குது.
ஸோ இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ அதனால் ஒரு ப்ராடான ஒரு மீனிங் வந்து இதுக்குள்ளே வந்து கவர் ஆகுது. மனுஷன் ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக படைக்கப்பட்டது இருக்கலாம் அப்படிங்கிறது. பிறகு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம். அப்போ படைக்கிறது தனி, உருவம் கொடுக்கறது தனி. அப்போ இந்த 2 விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து வலகது ஹலக்னாக்கும் அப்படிங்கிறது, ஹலக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிசைனிங். அது முதல்ல ஒரு படைத்தோம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு டிசைன் போட போகிறோம். முதல்ல ஒரு ட்ராயிங் போடணும், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஐடியா வேணும்ல. முதல்ல ஒரு பிளானிங் பண்ணணும். மனுஷன் இவன் 2 கை இருக்க போகுது, இவனுக்கு வந்து 2 கால் இருக்க போகுது, இவனுக்கு வந்து கண் இருக்க போகுது, அவனுடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல வந்து ரஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பிறகு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சீராக்குறது. அந்த டிசைனை வந்து எல்லாம் வந்து என்னங்கிறான், அதை வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறது. அப்போது இந்த படைக்கப்பட்டது, இந்த கம்ப்ளீட் ஆனது, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. இப்போ டார்வின் வந்து சொல்கிறாருல்ல, என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரங்குலேருந்து அப்படியே எந்திரிச்சு இந்த அப்படியே எந்திரிச்சுன்னு நிற்க ஆரம்பித்தான் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் மாதிரி சொல்கிறது மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, ஒரு எவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. படிப்படியாக மனிதனை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போய் அது வந்து ஒரு ஃபைன் டியூன் வந்து அவுட்புட் ஆகிறத ஒன்று நடந்திருக்கு. ஆனால் விஷயம் என்ன, இந்த பூமியில் ஆதம் நபி கால் எடுத்து வைக்கும்போது ஃபினிஷிங் அவுட்புட், அந்த ஃபைனல் அவுட்புட்டு தான் இறங்குனாங்க. அவன் என்ன சொல்கிறான், ப்ராசஸ் வந்து மொத்தம் இந்த உலகத்திலே நடந்துச்சு அப்படிங்கிறான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஆதம் நபி வந்து அறிவே இல்லாமல் கொஞ்சம் காலகட்டம், அறிவு இருந்து காலகட்டம் அப்படிலாம் கிடையாது. டே 1லேருந்தே அவங்களுக்கு வந்து முழுமையான அவுட்புட்டோடு தான் அல்லாஹ் வந்து இறக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதில் இன்னொரு கூடுதல் விஷயமும் இருக்குது. ஆதம் நபிக்கு சஜ்தா வந்து அல்லாஹ் ஏன் வந்து செய்ய சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகள் 3 அதிகமாக, அதாவது அறிவோடு இருக்கக்கூடிய படைப்புகள் எடுத்திங்கன்னா 3. ஒன்று வந்து மலக்குகள், 2வது ஜின்கள், 3வது மனிதர்கள். இப்போ இந்த 3 படைப்புகளில் எந்த படைப்பு வந்து மேலானது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆதம் நபியை வந்து மலக்குகளை வந்து சஜ்தா செய்ய சொல்கிறான். அப்போ யாருக்கு சஜ்தா செய்யப்பட்டதோ அவர் மேலானவர். அப்போ இந்த மேன்மை வந்து எப்படி வந்து ஆதம் நபிக்கு கிடைச்சது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, குறைஷிகளுக்கு சொல்கிறான், நான் உங்களை எவ்வளோ கண்ணியமாக, நீ யார், நீ ஆதமுடைய வாரிசு, நீ வந்து எப்படி நடந்துக்கணும், உனக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு, நீ வந்து ஷைத்தானை ஃபாலோ பண்ணலாமா. இதுதான் அல்லாஹ் வந்து இதில் சொல்ல வர மெசேஜ். சரியா. அப்போ இந்த இடத்துல வந்து ஆதம் நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து சஜ்தா செய்ய சொன்னான், மலக்குகளை வந்து சஜ்தா செய்ய சொன்னான் அப்படின்னா, இது ஏற்கனவே பக்ராவில் வந்து நம்ம ரீசன் வந்து சொல்லியிருந்தோம். அதிலிருந்து இப்போ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அது சொல்லும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாக அதில் கொஞ்சம் கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஆதம் நபிக்கு வந்து என்ன ஃபசீலத் தரப்பட்டுச்சு. அப்போது அந்த இடத்துல நம்ம விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லணும், பெயர்கள், அதாவது ஆதம் நபிக்கு வந்து இல்முல் அஸ்மாலாம் வந்து கற்றுக் கொடுத்தான். அந்த கல்வி தான் ஆதம் நபியுடைய ஃபசீலத்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையிலே வந்து இன்னும் வேறு கருத்துக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அந்த கல்வி வந்து மேலானது அப்படின்னு வந்து சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ஆதம் நபியும் கூப்பிட்டு மலக்குகளையும் கூப்பிட்டு இதோடைய பெயர்கள் நீ சொல்லுங்கன்னா அவங்க தெரியாதுங்கன்னாங்க. இப்போ ஆதம் நபி சொல்கிறார் அப்படின்னா, அதே கல்வி வந்து கோச்சிங் வந்து மலக்குகளுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அவங்களும் சொல்லி தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்லாஹ்வுடைய அந்த சுபாவத்துக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஏன்னா 2 பேரை போட்டி கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா 2 பேருக்குமே கிளாஸ் நடத்தியிருக்கணும். 2 பேருமே கிளாஸ் நடத்தாத பட்சத்தில் அப்போ மேன்மை என்ன அப்படின்னா, மேன்மை வந்து குரான்லேயே நமக்கு வந்து கிடைக்குது. என்ன கிடைக்குது, அல்லாஹ்வுடைய ரூஹ் வந்து ஆதம் நபிக்கு ஊதும் போது அந்த டைமில் நீங்கள் சஜ்தா பண்ணுங்க அப்படின்னு. அப்போ படைக்கும் போது சஜ்தா கிடையாது, அவர் நடமாடும் போதும் சஜ்தா கிடையாது, அல்லாஹ்வுடைய அந்த ரூஹ் ஊதும் போது தான் சஜ்தா. ஸோ அல்லாஹ் ஆதம் நபிக்கு கொடுத்த மனிதனுக்கு இருக்கிற மேன்மை என்ன அப்படின்னா கல்வி அறிவு கிடையாது. மேன்மை என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரூஹ். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அதுலேருந்து நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் ஆதம் நபிக்கு வந்து அந்த இடத்துல சரி ஓகே, அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குதில்ல, இவை பேர்கள் கூறுங்க அப்படின்னு ஆதம் நபி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, உண்மையிலே அங்கே இடத்துல வந்து முதல்ல அந்த கன்வர்சேஷன் நடக்கும்போது ஆதம் நபி வந்து இந்த மாதிரி வந்து பூமியில் வந்து மனிதர்களை வந்து நான் பிரதிநிதியாக அனுப்ப போகிறேன்,
அவர்கள் வந்து எனக்கு பிரதிநிதியாக செயல்பட போகிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது மலக்குகள் என்ன ஆட்சேபனை தெரிவித்தாங்க? அங்கே போனால் ஃபசாது நடக்குமே, அப்போது இவர் வேணால் ஒழுங்கமாக இருக்கலாம், இவருடைய வாரிசுகள் இருக்கிறாங்க, அவங்க பல்கி பெருகும்போது ஃபசாது நடக்கும். ஆதமும் ஹவ்வாவும் அடிச்சுக்குவாங்கங்கிறது கான்செப்ட் கிடையாது. இருக்கிறதே 2 பேர் தான். இவங்க 2 பேருக்குள்ளே ஃபசாது வரும்னு கிடையாது. இவங்க ஒருத்தரோட ரத்தத்தை இன்னொருத்தர் ஓட்டுவாங்கன்னு அர்த்தம் என்னென்னா, இந்த சந்ததிகள் பெருகி மனித நாகரிகம் வந்து வளர்ந்து இந்த மாதிரி வரும்போது சுய விருப்பம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள், அதுவும் வந்து இவ்வளோ அதிகாரத்தோடு நீ இவ்வளோ ஆற்றல்களுடன் நீ அனுப்பும்போது ஃபசாது நடக்குமே. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டவர்கள், நாங்கள் வந்து உன்னுடைய ஒரு பேச்சை கூட எங்களால் மீற முடியாதுங்கிறதுனால அப்போ இந்த இடத்துல வந்து ஃபசாது நடக்குமே அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு அவங்களுடைய அந்த ஆட்சேபனைக்கு தான் அங்கே வந்து அல்லாஹ் வந்து விளக்கம் கொடுக்குறான். அப்போ அது என்ன ஆட்சேபனை? ஃபசாது பண்ணுவாங்களே அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அப்போ ஆதம் நபியை கூப்பிட்டு இவைகளின் பெயர்களை சொல்லுங்கள்னு. இதுக்கு தான் அரபி கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல இவர்களின் பெயர்களை கூறுவீராக அப்படின்னு தான் ஆதம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம். அந்த இடத்துல வரக்கூடியது இப்போது அரபியில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பால் தனி, பெண்பால் தனி. இப்போ உயிரற்ற பொருட்கள், டேபிள் சேரு, அதே மாதிரி கால்நடைகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? ஆம்பளை வரான்னு அது அவர் வராரு, பெண் வரா இவர்கள் அவங்க வராங்க, அவள் வராள், அவள் வருகிறாள், இப்படி சொல்லுவோம். அதே ஆடு வந்துச்சுன்னா ஆடு வந்தது, மாடு வந்தது, மழை வந்தது. இப்போ இது மாதிரி வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வேறு. அப்போ அந்த இடத்துல அரபியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உயிர் உள்ள பொருட்களை தான் அது குறிக்குது. இவர்களின் பெயர்களை கூறுவீராக அப்படின்னு தான் அந்த இடத்துல வருது. அப்போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மலக்குகள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து ஒழுங்கமைப்பை சீர்குலைச்சிருவாங்களே அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல காட்டும்போது, அப்போ அல்லாஹ் என்ன காட்டுறான் அப்படின்னா, ஆதம் நபியுடைய அந்த வம்சத்தில் அவங்களுடைய அந்த வாரிசுகளில் சீர்திருத்தவாதிகள் வரப்போகிறார்கள், அவர்களுடைய பெயர்களை தான் ஆதம் நபி அந்த இடத்துல சொல்லி காட்டுறார். இதோ என்னுடைய வாரிசில் இதை பாருங்கள், இவர் இப்ராஹிமு, இவர் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க முகமது அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி வந்து அந்த சீர்திருத்தவாதிகள், அதே மாதிரி முஜத்திதீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஹ்சினீன்கள், இவர்களுடைய பெயர்களை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது சொல்லும்போது மலக்குகளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, ஓகே ரைட்டு. அப்போ வெறும் ஃபசாது மட்டும் பண்ணக்கூடிய ஒரு டீம் மட்டும் அங்கே இருக்காது, அதுக்கு எதிர்த்து களமாடக்கூடிய நல்லவர்களும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அப்போ மலக்குகளுடைய ஆட்சேபனை வந்து கிளியர் ஆகுது. புரியுது? இந்த இடத்துல வெறுமனே இல்முல் அஸ்மா அப்படிங்கிறது இது வந்து அல்லாஹ் வந்து நமக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு டிஃபால்ட் ப்ரோக்ராம் தான். அது வந்து காலத்தோடு நம்முடைய அந்த அறிவு வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ஜீன்லேயே வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ அம்மாவும் டாக்டர், அப்பாவும் டாக்டர்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியன்ஸோடு தான் அது பறக்குது. ஒரு சிவிலைஸ்டு மெச்சூரிட்டியான ஆட்கள் அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலிலையும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்குது. இப்போ நான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த இல்முல் அஸ்மாவுடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அல்லாஹ் வந்து நம்முடைய ஜீன்லேயே வச்சுருக்கான். அது வந்து அல்லாஹ் தனியாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்கல, சில நபிமார்கள் வழியாகவும் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு மருத்துவம் எடுத்துக்கங்க. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நோய் வருது. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு புல்லை எடுத்து அல்லாஹ் வந்து அதை பயன்படுத்துங்க, இது வந்து மூலிகை அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா எல்லா இலையும் பச்சையாக தான் இருக்குது. இப்போ சித்த வைத்தியத்தில் போனோம்னா அந்த பச்சையாக இருக்கிற இலையில் ஒரு இலையை எடுத்து தான் இந்த நோய்க்கு வந்து கேட்குங்கிறேன். அதில் சில சிம்டம்ஸும் அல்லாஹ் காட்டுறான். அது நுரையீரல் மாதிரி ஒரு இலை இருக்குது, அது சாப்பிட்டா சளி போகுது. ஒரு இலை பார்த்தா கிட்னி மாதிரி இருக்குது. இப்போ அதே இந்த வால்நட் இருக்குது, அது பார்த்தா எப்படி இருக்குது, மூளைக்கு இது யூஸ் ஆகுற மாதிரியே தான் இருக்குது. இந்த மூளைக்கு பயன் தரும் வால்நட்டு, அது பார்த்தாலே நமக்கு வந்து இது மூளையோட சம்மந்தப்பட்டது, இது ஹார்ட்டுக்கு நல்லது, இது வந்து இதுக்கு நல்லதுன்ட்டு. அது மாதிரி சில இலைகள் வந்து பார்க்கும்போது அந்த வடிவத்திலே அல்லாஹ் கொடுக்குறான். இது வந்து அந்த மாதிரின்ட்டு. ஸோ இந்த அறிவு வந்து இதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அதே மாதிரி வந்து நபிமார்கள் வழியாகவும் அல்லாஹ் வந்து இந்த விஷயங்கள் வந்து அந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து எப்படி தரப்படுது அப்படின்னா அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்குறான். ஏன்னா ஒரு இலை விஷம், ஒரு இலை மருந்தாக இருக்குது. இப்போ சும்மா இருக்கிற எல்லா இலையும் தின்னு போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை வகையை இது பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பெரிய காவு கொடுத்துட்டு தான் அப்புறம் மருத்துவமே வந்து பண்ணணும்.
ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல இவர்களின் பெயர்களை கூறுங்கள் தான் அந்த இடத்துல மொழியாக்கம் வந்து தமிழில் வந்து சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்து அது போட்டியும் கிடையாது. ஆதம் நபிக்கும் மலக்குகளுக்கு நடந்தது அது போட்டியும் கிடையாது. அதே மாதிரி அங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது இல்முல் அஸ்மாவும் கிடையாது. அந்த இடத்துல வந்து சாலிஹீன்கள், சித்திகீன்கள், நபிமார்கள் இவர்களுடைய பெயர்கள் தான் அந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் வந்து அதை ஏற்கனவே பேசினதை இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதை வந்து மறுபரிசீலனை பண்ணி அதை வந்து ரத்து பண்ணுறோம். இப்போ அந்த பேசினது வந்து அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். இதுதான் அது குரானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது மாறிக்கிட்டே இருக்கும் கருத்து. ஏன்னா நம்முடைய அறிவு குறைவானது. அது நமக்கு அந்தந்த இடத்துல நம்ம காலம் ட்ராவல் பண்ண நமக்கு வந்து என்ன ஆகும், கருத்துக்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை வருது. இப்போது இது வந்து அல்லாஹ் வந்து அந்த இடத்துல இந்த விஷயத்தை மட்டும் கிளியர் ஆகிடுது. அதாவது இப்லீஸு வந்து சஜ்தா செய்யலை, அவன் சிரம் பணிவோரில் ஒருவனாக இருக்கவில்லை. அப்போ அடுத்து வந்து அல்லாஹ் கேட்குறான், சிரம் பணியும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். அதற்கு இப்லீஸ், நான் அவரை விட உயர்ந்தவன், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை களிமண்ணில் இருந்து படைத்தாய் என்று பதில் கூறினான். இப்போ இந்த இடத்துல இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், ஏண்டா சஜ்தா பண்ண சொல்லி நான் சொன்ன உடனே மலக்குகள் உன்னை விட மேலான படைப்பு அவங்க வந்து சஜ்தா பண்ணிட்டாங்க, நீ வந்து ஏன் சஜ்தா பண்ணாமல் இருக்க அப்படின் போது, நான் உனக்கு கட்டளை இட்ட போது என்னுடைய ஆர்டர் நீ ஏன் ஃபாலோ பண்ணல? அல்லாஹ் இதுதான் கேட்குறான். நான் உனக்கு கட்டளை இட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது? ஒரு ஆர்டர் நான் போடுறேன், அதை செய்யலை அப்படின்னா இதை விட ஒரு பெரிய குற்றம் என்ன? இது ஏன் செஞ்ச அப்படிங்கும்போது அல்லாஹ் வந்து கேட்கும்போது அது இப்லீஸ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இல்லை நான் வந்து இதனால் செய்யலை அதனால் செய்யலை அப்படிலாம் சொல்லலை. என்ன சொல்கிறேன், நான் அவரை விட உயர்ந்தவன். இப்போ நீ வந்து என்ன சொன்ன, சஜிதா பண்ண சொன்னேன். சஜிதாங்கிறது என்ன? இழிவு. அதாவது என்னுடைய அந்த தாழ்மையை நான் ஒத்துக்கொள்வதாக ஆகும். அப்போ இது என்ன, நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? என்ன, நான் அவரை விட உயர்ந்தவன். ஏன், ஆல்ரெடி அவன் சீனியராக இருக்கான் ஒன்று. அதே மாதிரி அவன் என்ன சொல்கிறான், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தான். என்னுடைய படைப்பு எந்த ப்ராடக்ட்லேருந்து வந்திருக்கு? நெருப்பிலிருந்து வந்திருக்கு. ஒளிக்கு அப்புறம் உன்னதமானது எது? நெருப்பு தான். மலக்குகளை எதுலேருந்து படைத்தான்ல? வெளிச்சத்துலேருந்து படைத்தான். அதுக்கப்புறம் உயர்ந்த படைப்பு எது? நெருப்பு. ஆனால் மண்ணுங்கிறது நான் அவரை களிமண்ணிலிருந்து படைத்தேன். நீ என்ன படைத்த? களிமண்ணுங்கிறது அதுவும் அல்லாஹ் சொல்லும்போது நாற்றம் அடைந்த களிமண்ணிலிருந்து அப்படின்றது. அது வாடை அடிக்கக்கூடிய, அது கெட்டுப்போன ஒரு பொருளிலிருந்து அந்த மாதிரியான ஒரு வாடையிலேருந்து படைச்சேங்கிறேன். சஜ்தா ஏன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல விஷயம் என்ன அப்படின்னா, ஆதம் நபிக்கு சஜ்தா செய்கிறது உண்மையில் யாருக்கு சஜ்தா செய்கிறது? அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறது. ஏன்? யார் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்படணும், அதுதான் விஷயம். அப்போது அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்படுறதுங்கிறது என்ன? அதுதான் சஜ்தா. சரணடைதல், சஜ்தா செய்வது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பணிவது அப்படிங்கிறதும் அர்த்தம். அப்போது அல்லாஹ்வுக்கு வந்து நீ ஏன் சஜ்தா செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அவன் என்னங்கிறான், நான் பிறப்பில் மேன்மையானவன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குது. அப்போ இந்த ஃபிலாசபி வந்து அவன் பேசுகிறான். இதை பற்றி டீட்டெயிலாக முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய படிப்பினைகள் இருக்குது, அதை பற்றி போகும். அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இங்கிருந்து கீழே இறங்கிவிடு, இங்கு பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது, நீ வெளியேறிவிடு, ஏனெனில் தமக்கு தாமே சிறுமை அடைந்தவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனாக ஆகிவிட்டாய். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இங்கிருந்து கீழே இறங்கிவிடு. இப்போ நீ சொர்க்கத்தில் இருக்கிற, முதல்ல இறங்கு, இங்கேருந்து வெளியே போடாங்கிறான். இங்கேருந்து நீ முதல்ல வெளியே போடா, இங்கு பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது. இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படின்னா, இங்கே பெருமை அடிப்பவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. முதல்ல வந்து இங்கேருந்து நீ வெளியேறிவிடு, ஏனெனில் தமக்கு தாமே சிறுமை அடைந்தவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனாக ஆகிவிட்டாய். இப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் மலக்குகள் எங்கே இருக்காங்க? சொர்க்கத்தில் இருக்காங்க. ஆதம் நபி எங்கே இருக்காங்க? சொர்க்கத்தில் இருக்காங்க. அப்போது சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் மேன்மை அடைந்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடையத்தில் மதிப்பு மிக்கவர்கள் யார் அப்படின்னா, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறானோ அவன் மதிப்பு மிக்கவன். யார் வந்து அல்லாஹ்வுடைய சொல்படி கேட்டு நடக்கிறானோ அவன் வந்து சிறப்பு மிக்கவன். அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல இப்லீஸை,
நீ சிறுமை அடைந்தவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனாக ஆகிவிட்டாய். இவன் ஆக்சுவலாக அவன் தன்னைத்தானே சிறுமையாக படுத்திக்கிட்டான், இல்லை பெருமைப்படுத்தினான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ பெருமைப்படுத்தலை, நீ சிறுமைப்படுத்தி கொண்டாய், உன்னை நீயே தாழ்த்தி கொண்டாய் அப்படிங்கிறான். அப்போது இங்கே அல்லாஹ்வுடைய பார்வையில் தாழ்வுங்கிறது எது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருப்பது. அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்வுங்கிறது எது? அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவது. அப்போ இந்த அடிப்படையில் இங்கே 2 ஃபிலாசபி அல்லாஹ் கிளியர் பண்ணுறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சொல்படி நடப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சிறப்பானவர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் தாழ்ந்தவர்கள். இப்போ இன்றைக்கி இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த 2 ஃபிலாசபி தான் இருக்குது. ஒன்று என்ன? பிறவி அடிப்படையில் நாங்கள் சிறந்தவர்கள். இது யாருடைய ஃபிலாசபி? இப்லீஸுடைய ஃபிலாசபி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரெல்லாம் பிறவி அடிப்படையில் சிறப்பை கிளைம் பண்ணுறானோ அவன்லாம் யார்? தாழ்வானவன்கிற. அவன் யாரெல்லாம் தன்னை உயர்ந்தவன் சொல்கிறானோ நீ தாண்டா தாழ்ந்தவன் அப்படிங்கிற அல்லாஹ் அப்படியே உல்ட்டாக சொல்கிறான். அப்போ இந்த 2 தத்துவம் நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி பிறவி அடிப்படையில் சிறப்பு எப்படிலாம் இருக்குது? பிறவி சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற சில அடையாளங்கள் இருக்குது. புரியுதா? இப்போ நம்முடைய அடையாளம் அப்படின்னு இருக்கு. இப்லீஸ் தன்னை பற்றி அடையாளம் பண்ணும்போது என்ன சொல்கிறான், நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், அதுதான் என்னுடைய அடையாளம்ங்கிறான். நான் அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட்டுங்கிறான். நான் அது சொல்லலை. நான் நெருப்புடைய ப்ராடக்ட்டு அப்படின்னா நான் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ இதே இப்போ இந்திய உலகத்தில் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மொழி, இப்போ மொழிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்கும். கேட்டால் என்னங்கிற தாய்மொழி, உங்களுடைய தாய்மொழி எது அப்படின்னா, தாய்மொழின்னு என்ன அர்த்தம்? தாய் வழியாக உங்களுக்கு கிடைத்த மொழி எது? தாய் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி நீ பேசு. இதுதான் தாய்மொழி. சரியா? அதனால தான் உம்மி அப்படிங்கிறாங்களே. உம்மின்னு என்ன அர்த்தம்? அம்மாவுடைய வழியாக வர்றவன் தான் உம்மிங்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் எதெல்லாம் இன்றைக்கி பிறவியிலிருந்து சிறப்பு கிடைக்குது? பிறவியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல பட்டியல்படும். பிறவியில் என்ன கிடைக்குது? லாங்குவேஜ் கிடைக்குது, அது பிறப்பில் கிடைக்குது. அதே மாதிரி பிறவியில் நமக்கு என்ன கிடைக்குது? இனம். அது என்ன இனம்? நம்ம நீக்ரோவா, நம்ம இந்தியர்களா, அல்லது நம்ம வெள்ளையர்களா, இது இனம், இது கிடைக்குது. பிறவியில் நமக்கு என்ன கிடைக்குது? நசபு. நசப்னா என்ன? நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த மேலான ஃபேமிலி, இது ஜாதி. இது புரியுதா? நாங்கள் இந்த பரம்பரையில் பிறந்தவருக்கோம். அப்போ எங்கள் பரம்பரை மேலான பரம்பரை, எங்கள் அப்பா மேலானவர், எங்கள் தாத்தா மேலானவர், அவருடைய அப்பாவும் மேலானவர், எங்களுடைய முப்பாட்டர்கள் யார்? இவங்க எல்லாமே மேலானவர்கள் அப்படிங்கிறோம். அப்போது மொழி, இனம், அதுக்கப்புறம் என்ன? வம்சம், அதாவது ஜாதி. இந்த 3 தான் என்னது? நம்முடைய பிறப்பிலேயே நமக்கு இலவசமாக கிடைப்பது. அப்போ இதிலே மதத்தையும் நீங்கள் ஆட் பண்ணு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மதத்தையும் ஆட் பண்ணு. இப்போ இன்றைக்கி அதுவும் பிறவி விஷயமாக ஆகிப்போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது பிறவி விஷயமா இல்லை. இப்போ அது பிறவி அடிப்படையில் ஒன்று. நான் முஸ்லீம், அதனால் எனக்கு பிறவியில் என்ன கிடச்சிருச்சு? மதம் கிடச்சிருச்சு. ஒரு இந்துவுக்கு பிறந்த குழந்தை என்ன? ஒரு இந்து. ஒரு கிறிஸ்தவருக்கு பிறந்த குழந்தை என்ன? கிறிஸ்தவன். ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த குழந்தைகிட்ட கேட்காமலே எழுதிடுறாங்க. அந்த குழந்தைகிட்ட கேட்டால் எழுதுகிறாங்க, தம்பி நீ யாருன்ட்டு இல்லை, இவர் இந்தியன் அண்ட் முஸ்லீம் அப்படிங்கிற. அதை இது கிடச்சிருது. மதம் ஒன்று. 4வது இதுவும் பிறவி அடிப்படையில் கிடைக்கிறது. இனி உலகத்தில் இந்த அடிப்படையில் நான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னேன், ஒயிட் சூப்பர்மேசின்னு பேசினா உலகம் காரி துப்புது. ஏன்னா நாம் பகுத்தறிவு கிடச்சிருச்சு. இதில் போய் சிறப்பு, இதில் என்னடா நீ சிறப்பிச்சிட்ட அப்படின்னு. புரியுதா? இப்போ உலகம் என்ன பண்ணுது? காரி துப்புது. எந்த விஷயத்துக்கு? இனத்தின் அடிப்படையில் பேசுனா உலகம் அது மூட பழக்கம் அப்படின்னு சொல்லுது. ஜாதியை காரி துப்புது. ஜாதியை பற்றி, ஜாதி பெருமை பேசுனா என்ன சொல்லுது உலகம்? என்ன சொல்லுது? என்ன உனக்கு இந்த ஜாதி பெருமை அடிச்சிட்ருக்கிற, ஏன் ஏற்றத்தாழ்வுக்கு அர்ப்பிக்கிறேங்குது. ஆனால் உலகம் சில விஷயங்களில் முட்டாள்தனமாக நடந்துக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மதம் விஷயம் இருக்குல்ல, மதத்துக்கும் காரி துப்புது. நான் ஒரு மதவாதி, நீ சொல்லு ஐ ஆம் எ ப்ரௌடு முஸ்லீம்னு ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு பதிவு போடு, கீழே 100கணக்கான கமெண்ட்டு உனக்கு கழுவி 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 ஊற்றுறேன்.
ஆனால் 2 பிற விஷயங்கள் இருக்குது. இந்த 2 விஷயத்தை நீ ஃபேஸ்புக்கில் பதிவு போடு, உன்னை அவ்வளோ புகழ்வாங்க. ஒன்று, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு போடு. பட்டா 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 பட பட படம் டிக் 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 லைக்ஸ் குவியும், ஷேர் குவியும். யாருமே. ஆனால் அது எப்படி கிடச்சது? தமிழன்கிற அடையாளம் பிறப்பில் தான் கிடைக்குது. இந்த 3க்கு இந்த பகுத்தறிவாதிகள் என்ன பேசுனாங்க? இதுக்கு என்ன உழைச்ச? மனிதன்கிறது மனிதன்கிறது ஓகே ரைட்டு, உனக்கு அப்பா அம்மா பேர் வச்சா ரைட்டு. தமிழன்னு சொல்கிறிய, இது மட்டும் நீ உழைச்சி சம்பாரிச்சியா? இது தேடி வாங்கின பட்டமா? ஏதோ தமிழில் வந்து நீ பிஏ எம்எடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று படித்து அதில் ஏதாவது ஸ்பெஷலைஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு அந்த பட்டம் சொல்லணுன்னு சரிங்களாம். தமிழுங்கிறது இன்றைக்கி வந்து எழுத படிக்க தெரியாத தாத்தாக்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டேன்னா தமிழில் உனக்கு தெரியாத சொல்லலாம் அவங்களுக்கு தெரியும். சரியா? உன்னோட டிக்ஷனரியை அவங்கள வச்சு தான் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. நீ சொல்கிறது இல்லை டிக்ஷனரி. கலாய்க்கிறது அப்படின்னா இது என்ன டிக்ஷனரியா கலாய்க்கிறது? அவங்க சொல்லுவாங்க இழிவுபடுத்துவது, புரியுதா? அதை தாழ்வுபடுத்துவது, தாழ்மைப்படுத்துவது, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள வச்சு தான் டிக்ஷனரியை யார் நாட்டுப்புறத்து அந்த காலத்து தமிழ் பாட்டு கவிதை அதை வச்சு தான் டிக்ஷனரியை டிசைன் பண்ணுவாங்க. அப்போது இன்றைக்கி உலகம் வந்து பாரு 3 விஷயத்த மூட நம்பிக்கைன்னு ஒத்துக்குது. என்னடா உங்கள் மெஷர்மெண்ட்டு? அதே இது தானே மொழிக்கும் வருது. நான் இந்த மொழியை பேசுபவன், என்னுடைய அடையாளம் மொழி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உலகத்தில் எங்கேயுமே பஞ்சாயத்தில். ஏன் அப்படின்னா வேறு எதை கொண்டும் அடையாளப்படுத்துவது தெரியல, மனுஷனுக்கு தெரியல. இப்போ இங்கிலாந்து இருக்குது, இங்கிலாந்துக்கு மீனிங் என்ன? இங்கிலீஷ் லேண்ட் இங்கிலாந்து. ஃப்ரான்ஸ் என்ன? ஃப்ரெஞ்ச் ஃப்ரான்ஸ். டச் என்ன? அவன் டச் லாங்குவேஜ் பேசுவான், அதனால் அவன் அந்த லேண்டு. ஐரிஷ் லேண்ட், அது என்ன? ஐரிஷ் லாங்குவேஜ் பேசுவான், அதனால் அயர்லாண்ட். புரியுதா? இதுதான் அவங்க எல்லாம் வெள்ளைக்காரனே வந்து அப்படி தான் பிரித்தான். கனடியன் கனடாவுடைய லாங்குவேஜ் பேசுகிறவன் கனடியன். ஸோ லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து மனித குலம் வந்து பிரிஞ்சு கிடக்கு. புரியுதா? கேரளா, இப்போ தமிழ்நாடை எப்படி பிரித்தாங்க? இவங்கெல்லாம் தமிழ் மெஜாரிட்டி பேசுகிறவங்க இருக்காங்க, அதனால் தமிழ்நாடு. கன்னடா அதிகமாக பேசுகிறவங்க அது வந்து கர்நாடகம். தெலுங்கு அதிகமாக பேசுகிறவங்க அவங்கெல்லாம் வந்து தெலுங்கானா. அப்போ இந்த மாதிரி தனித்தனி பிரித்தாங்க. ஆனால் இதுவும் இழிவான ஒரு விஷயம்தான். இது வந்து பெருமையான விஷயம் கிடையாது. புரியுதா? இது யாருடைய ஃபிலாசபி? அல்லாவுடைய ஃபிலாசபியா? மொழியின் அடிப்படையில் நம்மளை அடையாளப்படுத்தி கொள்வது, இதுவும் இப்லீஸுடைய ஃபிலாசபி. அடுத்தது ஒரு இருக்குது, என்ன? நேஷ்னலிசம். நான் இந்தியன், நான் பாகிஸ்தானியன், நான் வந்து அரேபியன், நான் வந்து எகிப்தியன், நான் வந்து சீனாவை சேர்ந்தவன். அப்போது இதுவெல்லாம் சொல்கிறது இது இந்த அடையாளம் நமக்கு எப்படி இருந்து கிடைக்குது? நம்மெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு இங்கே இந்தியர்களாக மாறணுமா? இந்தியாவில் பிறந்தா வந்துடும். அப்போது நம்ம உழைக்காமல் கிடைச்சது தான் இந்தியர்கள் அப்படிங்கிற அடையாளம் தான். அப்போ இதை வச்சு எப்படி பெருமை அடிக்கலாம்? அப்போ இதுவும் ஜாதி அளவுக்கு வெறுக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. ஜாதி வந்து பிறவி அடிப்படையில் கிடைத்தது, அதனால் நீங்கள் மனிதனை ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நாடு அளவில் மட்டும் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்? எல்லா நாடும் சமம்னு யாராவது சொல்கிறானா? எல்லா நாடும் சமம்னு யாராவது சொல்கிறானா? சொல்ல மாட்டேங்கிறானா? ஆனால் உண்மையிலேயே மனிதாபிமானம் என்ன? எல்லா நாடும் சமம், எல்லா மொழி சமம், எல்லா இனம் சமம். புரியுதா? எல்லாரும் சமம், பிறப்பால் அனைவரும் சமம் மனிதர்கள். அல்லாஹ் இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு வச்சுருக்கான். சில பேருக்கு அறிவு கூடுதலாக இருக்குது, சில பேருக்கு உயரம் கூடுதலாக இருக்குது, சில பேருக்கு வந்து நிறம் வந்து கூடுதலாக இருக்குது, சில பேருக்கு வந்து கருப்பாக படைச்சிருக்கான், சில பேருக்கு வந்து தோற்றம் வந்து அழகாக இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்குது, இது தனி விஷயம். இது வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கியிருக்கான். இதில் யாரும் பெருமை அடிக்கக்கூடாது. நான் அழகாக இருக்கேன் அப்படின்னா அதில் பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமில்லை. புரியுதா? இங்கே யாரும் அழகு கிடையாது, யாரும் அசிங்கமும் கிடையாது, நம்ம பார்வைகள் தான். அப்போ இந்த சப்ஜெக்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்லீஸுடைய ஃபிலாசபி நம்ம ஒரு காலத்துலேயும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்லீஸுடைய ஃபிலாசபி எவன்லாம் ஃபாலோ பண்ணுறானோ 100% அவன் நரகத்துக்கு போவான். யாரெல்லாம் நான் ஒரு முஸ்லீம், பிறப்பால் ஜாதி, நான் வந்து பிறப்பால் ஒரு மதத்தை சார்ந்தவன்,
பிறப்பால் ஒரு ஜாதியை சார்ந்தவன், பிறப்பால் ஒரு மொழியை சார்ந்தவன், பிறப்பால் நான் இந்த இனத்தை சார்ந்தவன், பிறப்பால் நான் இந்த தேசத்தை சார்ந்தவன் என்று யாரெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பித்து பெருமை அடிக்கிறார்களோ இவர்கள் அனைவரும் இப்லீஸை பின்பற்றுபவர்கள், நரகவாசிகள். அவங்க நீங்கள் தொழுகுங்க, நோன்பு வைங்க, வச்சுக்குங்க, ஹஜ்ஜு பண்ணுங்க, உம்ரா பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, எல்லாம் மல்டிபிள் இன்ட்டு 0. ஏன்? கான்செப்ட் ஆஃப் இப்லீஸுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க. இப்லீஸுடைய குழந்தைகள். நீங்கள் யாருடைய வாரிசுகள்? இப்லீஸுடைய வாரிசு. அப்போ இதுதான் முடிஞ்சது. அப்போ இப்லீஸு உங்களுக்கு யார்? அது பின்னாடி வருது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஃபிலாசபி உங்களுக்கு ஊட்டி விட்டுருவான், பார்த்துக்கோ, டேஞ்சர். அவன் தான் இங்கே பெருமை பேசினான். முதல்ல பெருமை பேசினவன் யார்? பழைய எதிரியை அடையாளம் காண்பது எளிது, புது எதிரியை அடையாளம் காண்பது கஷ்டம். பழைய வியாதிகளை அடையாளம் காண்பது எளிது, புது வியாதியை அடையாளம் காண்பது கஷ்டம். ஏன்னா அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகுதோ அதோடைய தீமைகளை உணர்வதற்கு டைம் எடுக்கும். புரியுதா? டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் நீ ரியலைஸ் பண்ணுவேன். அது மாதிரி கடைசியாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான் 2 பிறவி சிறப்புகள். எது? இந்த மொழி அடிப்படையிலும் தேசம் அடிப்படையிலும், அதாவது பிறந்த நிலப்பரப்பை வைத்து பெருமை அடிப்பது, மொழியை வைத்து பெருமை அடிப்பது. இது ரெண்டும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் இருந்துச்சா? இங்கிலாந்து இருந்துச்சா? அயர்லாந்து இருந்துச்சா? கேரளா இருந்துச்சா? கர்நாடகா இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே, எல்லாம் ஊர் தான். அமெரிக்காவும் ஊர் தான். புரியுதா? இதுலேருந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது. தமிழ் அந்த காலத்து பன்மையான ஒளி. ஊர் அப்படிங்கிறது ஒரு ஊரை குறிக்காது. ஊருங்கிறது மொத்த எல்லா ஊரும் ஊர் தான். எப்படி மதீனாங்கிறது பேர் என்ன? ஊர் தான். சிட்டின்னா என்ன? சிட்டி. அந்த மாதிரி ஊர்னா ஊர் தான். அது மாதிரி இப்ராஹிம் நபி வாழ்ந்த ஊர் எது? அது பேரே ஊர் தான். அப்போது பார்க்க போனால் பாருங்கள், அந்த தமிழ்லேருந்து அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிலாம் தமிழ் போயிருக்கு. அந்த ஊருடைய பேரே என்ன? ஊர் தான். புரியுதா? அப்போது யாதும் ஊரே அப்படின்னு அவன் என்ன சொல்லியிருக்கான்? எல்லா ஊரும் ஊர் தான்டா. சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இப்போ நான் நேபாள் ரேலிக்கெலாம் போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு செக் போஸ்ட்டு தான், ஒரு குச்சி தான். இந்த பக்கம் இந்தியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது, அந்த பக்கம் நேபாள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கேருந்து அங்கே போகிற ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே காற்று தான், அதே மரங்கள் தான். அதுக்குள்ளே ஒன்றும் பெருசாக மாறியெல்லாம் போல, அதே மண் அப்படியே தான் இருக்குது. அதே ரோடு அப்படியே ட்ராவல் ஆகி போகுது, உள்ள நேபாளுக்குள்ளே பூந்தாச்சு. இப்போ இதில் இங்கே இருக்கிறவன் எப்படி தாழ்ந்தவன் ஆயிடுவான்? அடுத்தது இங்கே இதுக்கு போயிருக்கோம், இங்கே பூட்டானில் போனீங்கன்னா, இங்கே கர்நாடகாவில் ஒரு பெங்களூரில் ஒரு ஆர்ச் இருக்கும் பாருங்க, கர்நாடகா உங்களை அன்புடன் வரைக்குது. அதே மாதிரி தான் பூட்டானில் அதுதான் இருக்கும், ஒரே ஒரு ஆர்ச் தான் இருக்கும். என்ன உள்ளே போனீங்கன்னா இங்கேருந்து சர்வசாதாரணமாக அங்கே இருக்கிறவங்க, இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும், இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும். இங்கே காய்கறி இங்கெல்லாம் வாங்கிட்டு போவானுங்க, காய்கறி இங்கே வாங்கிட்டு போவானுங்க. அங்கே போயிட்டு சோப்பு, எண்ணெய், மிளகாத்தூள் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பூட்டானில் வாங்கிட்டு போவோம். பெட்ரோல் அடிக்கிறவங்க எல்லாருமே பூட்டானில் போய் அடிச்சுட்டு வருவோம். அங்கேருந்து 10 ரூபா பெட்ரோல் கம்மி, நம்ம ஊரோட 10 ரூபா பெட்ரோல் கம்மி. அதனால் லாரியெல்லாம், இந்தியா லாரியெல்லாம் என்ன பண்ணுவோம், நேராக போயிட்டு அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்கில், அந்த பெட்ரோல் பங்க் மட்டும் அங்கே பெருசாக வச்சுருப்போம். இந்த பார்டரில் இருக்கிற பெட்ரோல் பங்க் லைனாக நாரிங்க நிற்கும். எல்லாம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போவாங்க. 10 ரூபா கம்மி இல்லை. அந்த பெட்ரோல் வாங்கிட்டு இங்கே ரோட்டில் இங்கே பாட்டிலில் வச்சு விற்றுட்ருப்போம். இந்த பார்டருக்கு இந்த பக்கம், அந்த 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 ஆர்ச்சுக்கு இந்த பக்கம் பெட்ரோல் விற்றுட்டு. அப்போ பூட்டானுக்கு உள்ளே போகிறோம், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரே மண்ணு தான், வெறும் ஒரு செக் போஸ்ட்டு. அப்போ எதை வச்சு பெருமை அடிக்கிறீங்க? அப்போ புரியுதா இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள் யாரெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் தன்னை மேம்பட்டவர்களாக நினைத்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் இழிவானவர். இப்போ இதில் நான் மதத்தையும் இன்க்ளூடு பண்ணுறேன். மதமும் நீங்கள் இன்றைக்கி முஸ்லீம் பிறவி தான், இன்றைக்கி இந்துக்களும் பிறவின் அடிப்படையில் தான். அப்போது நான் என்ன சொல்கிறேன், பிறவின் அடிப்படையில் இருக்கிற எல்லா சிறப்பும் தான் கண்டிக்கணும். மதத்தையும் கண்டிக்கணும், தேசிய அடையாளத்தையும் கண்டிக்கணும், மொழியியல் அடையாளத்தையும் கண்டிக்கணும், எல்லா அடையாளத்துக்கும். எல்லாம் மனுஷன்தான், இதுதான் நம்முடையது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னா என்ன? எல்லாரும் உறவினர்கள்னு அர்த்தம். கேளீருக்கு மீனிங்
யாவரும் கேளீர் அப்படின்னா யாவரும் உறவினர்கள் தான், எல்லாம் ஒரே இனம், ஒன்றே நாடு ஒன்றே இனம்ங்கிறது தான். அது யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறது என்ன? இந்த ஃபிலாசபி தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அவள் தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே முன்னோடிங்கிறது இந்த அடிப்படையில் தான். அப்போ உலகத்துக்கே பாருங்கள் ஃபிலாசபி எப்படி கொடுத்துருக்காங்க இவங்க, எவ்வளோ மேம்பட்ட ஃபிலாசபி. ரசூல்லா சொன்ன ஃபிலாசபி தமிழர்கள் வச்சிருந்துருக்குறாங்க. அப்போ குரான் சொல்லக்கூடிய ஃபிலாசபியில் தான் இவங்க வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது வந்து 7ஆம் அத்தியாயத்தில் 40 வசனம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல பெருமை அடிப்பவர்களுக்கு இங்கே சொர்க்கத்தில் இடம் கிடையாதுங்கிறான். அது வந்து குரானில் இந்த இடத்துல வருது. 7ஆம் அத்தியாயத்தில் 40 வசனம். எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி அவற்றை புறக்கணிப்பவர்களும் பெருமை அடித்து கொண்டார்களோ அவர்களுக்கும் வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டார். யாரெல்லாம் பெருமை அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பைபர்த்துன்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறானோ அவர்களுக்கு வானத்தின் வாயில் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது. சொர்க்கத்துக்கு நீங்கள் நுழைய முடியாது. அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போன்று இயலாத ஒன்றாகும். மேலும் குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலி தான் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பிறவியில் வந்து மேன்மை வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அவங்க நல்லா புரிஞ்சுங்க, ஊசியுடைய வாயில் ஒட்டகம் நுழையிறது எப்படி இம்பாசிபிளோ அது மாதிரி நீங்கள் சொர்க்கத்துக்கு வருவது இம்பாசிபிள். அப்போது இது தான் வந்து அல்லாமா இக்பால் சொல்கிறார். என்ன சொல்கிறேன், நான் சொன்னேன்ல, அதாவது பழைய வியாதியை வந்து கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் தெரியும். புதுசாக ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது வந்து லேட் ஆகும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போது அதுதான் அல்லாமா இக்பால் வந்து அந்த நாடுகள் பிரிக்கப்படும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஏ தாஜா खुदाओं में सबसे बड़ा वतन है. அதாவது ஃப்ரெஷ்ஷு கடவுள் உருவாக்கிட்டு இருக்கிறீங்களா, அதில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மார்க்கெட்டுக்கு பலன்னு வந்திருக்கிற கடவுள் எது அப்படின்னா வத்தன்கிற நேஷன். இதை வந்து கடவுளாக்கிறீங்க, இதை வந்து வர்ஷிப் பண்ணுறீங்க. அது எதுக்கு வர்ஷிப் பண்ணுறீங்க? ஒரு நாட்டில் வாழ்கிறதுக்கு கேட்டால் உடனே என்னம்பாங்க, இந்த நாட்டில் தான் நீ வாழ்கிற, வேறு எங்கே போய் வாழ். நான் அப்படியே திருப்பி கேட்குறேன், நாட்டில் மட்டுமா நம்ம வாழ்கிறோம்? இப்போ நம்ம வீட்டில் வாழ்கிறேன், இப்போ இந்த வீட்டை வணங்குறோமா? என் ரூமில் வாழ்கிறேன், என் ரூமை வணங்குறோமா? என் தெருவில் வாழ்கிறேன், என் தெருவை வணங்குறேன்னா? என் காலனியில் வாழ்கிறேன், என் காலனியை வணங்குறேன்னா? என் வார்டில் வாழ்கிறேன், 18ஆம் நம்பர் வார்டா, 18ஆம் நம்பர் வார்டு, அந்த வார்டை வந்து வணங்குறேன்னா? அந்த தாலுகாவில் வாழ்கிறேன், அந்த தாலுகாவை வணங்குறேன்னா? அந்த மாவட்டத்தை வாழ்கிறேன், அந்த மாவட்டத்தை வணங்குறேன்னா? அந்த ஊராட்சியில் வாழ்கிற அந்த ஊராட்சியை வணங்குறேன்னா? அந்த நகராட்சியில் வாழ்கிற அந்த நகராட்சியை வணங்குறேன்னா? அந்த ஸ்டேட்டில் வாழ்கிற அந்த ஸ்டேட்டை வணங்குறேன்னா? அப்போ எல்லாத்தையும் வணங்குங்க, அந்த தெருவை வணங்க. அப்போ எத்தனை வணங்குறது, எத்தனை சஜ்தா பண்ணுவீங்க? எல்லாத்தையும் சஜ்தா பண்ணிகிட்டே போங்க, உருண்டுகிட்டே இருக்கணும் அங்கே பிரதர்சனம் மாதிரி. புரியுதா? தேசக்கடவுள் அப்படின்னா மாநில கடவுள், ஊர்க்கடவுள், தெருக்கடவுள், வீட்டு கடவுள், ரூம் கடவுள், ஒத்த செங்கல் கடவுள், ஒவ்வொரு மணலும் கடவுள். ஏன் எங்கெல்லாம் நான் வாழ்கிறேனோ எல்லாத்தையும் வணங்கி ஆகணும் அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது அங்கேருந்து அமெரிக்காவுக்கு விசா வாங்கிட்டு அந்த லைனில் நிற்கிறானே இவனுலாம், ஏன்டா தேசத்தை விட்டு போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? கேட்குறதில்ல. ஏன்? இதான் சொல்கிறேன்ல, இதுதான் மனோ இச்சைங்கிறது. தேசத்தில் வாழ்கிறது அது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயமும் அல்ல, தாழ்வுக்குரிய விஷயமும் அல்ல. இங்கே மனிதனுக்கு எல்லா நாட்டிலும் உரிமை இருக்குது. புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த பார்டர்ஸ் இருக்குது, இந்த பார்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, இப்போ பார்டர் உருவாகியாச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கிற சூழல் ரியாலிட்டிக்கு வருவோம். இப்போ நாம் விரும்பினாலும் இந்தியாங்கிற பார்டரில் தான் வாழ்கிறோம். இப்போ இந்த பார்டர் மேலே ஒருத்தன் படை எடுத்துகிட்டு வர்றான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பாதுகாத்து தான் ஆகணும். வர்றவன் முஸ்லீமாக கூட இருக்கட்டும், அடித்து தான் ஆகணும். ஏன்? அவன் இந்த இடத்துல சூறையாட வரான். இப்போ ஒரு பாகிஸ்தான் வந்து படையெடுத்து இங்கே வருதுன்னா, நீ எதுக்கு படையெடுத்து இங்கே வர? எதுக்கு இங்கே படையெடுத்து வர? நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று, முதல்ல இஸ்லாமிய ஆட்சி உங்கள் ஊரில் கொண்டு வா, முதல்ல அங்கே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்து, அது பிடிச்சிருந்தா இந்த ஊர் மக்களும் சேர்த்து ஏற்றுக்குவாங்க. நீ அங்கேயே நீ வந்து இங்கே வந்து இஸ்லாத்தை பாடம் புகட்ட, இஸ்லாம் பாடம் புகட்டுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். சரியா? இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்குறது நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஒழுங்கான இஸ்லாத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. அப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்தா, இப்போ இங்கே வந்தால் இங்கே இந்துக்களை வந்து கொல்றதுக்கு அங்கேருந்து பீரங்கிலோடு வந்தால் நாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஒரு முஸ்லீம் வந்து என்ன பண்ணணும்? இருக்கக்கூடாது. ஏன்? மனித உயிர்கள் தான் நமக்கு புனிதமானது. நமக்கு வந்து கொல்றவன் வந்து முஸ்லீமு,
கொல்லப்படுறவன் இந்துங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உயிர் எடுக்கிறவன் அநியாயக்காரன். அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவன் அநியாயக்காரன். ஒரு முஸ்லீம் அநியாயம் பண்ணாலும் அவன் அநியாயம் தான். அவன் என்னுடைய சகோதரன் கிடையாது, அவன் என்னுடைய விரோதி. புரியுதா? அதே பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் படையெடுத்து போகக்கூடாது, பாகிஸ்தான் இந்தியா மேலேயும் படையெடுத்து கொடுக்கூடாது, இந்தியாவும் சைனா மேலே படையெடுத்துக்கூடாது, சைனாவும் இந்தியா மேலே படையெடுக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு. இப்போ நடந்துருச்சு இந்த கலவரம். எல்லா நாடும் வெள்ளைக்காரன் கையில் இருந்துச்சு. அதனால் அவனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த டிராயிங்லாம் அவனால் போட முடிஞ்சது. எதனால் இந்த நாடுகள் உருவாச்சு? எல்லாமே இங்கிலாந்து கையில் இருந்துச்சு. இந்தியா யார் கையில் இருந்துச்சு? இங்கிலாந்து கையில் இருந்துச்சு. அவன் தான் பிரித்தான். அயர்லாண்டு யார் பிரித்தான்? இங்கிலாண்டுக்காரன் தான் பிரித்தான். புரியுதா? இங்கே கசகஸ்தானு, அந்த ஸ்தானு, இந்த ஸ்தானு எல்லாமே பிரித்தது யார்? ஆப்கானிஸ்தான் யார் பிரித்தான்? வெள்ளைக்காரன் தான் பிரித்தான். சைனாவை யார்? இந்த எல்லாமே அவங்க எங்கெங்கெல்லாம் ஆண்டாங்களோ அவங்க கையில் இருந்துச்சு. இப்போ அது மறுபடியும் பாசிபிள் கிடையாது. இப்போ இப்போ மனிதர்களுக்குள்ள ஒரு மினிமம் அக்ரிமெண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த பவுண்டரி லைன்ஸ் மதிக்கப்பட்டே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மனிதன் ஃபசாத் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்லை கோடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியது தான். நீ வேறு வழி இல்லை. இல்லைன்னா எல்லை தாண்டி ஒவ்வொருத்தன் வரம்பு மீற பார்ப்பான். அப்போ அதனால் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது நம்ம மேலேயும் கடமை. குர்ஆன் சொல்லக்கூடிய ஃபிலாசபி என்ன? மனிதன் மேன்மையானவன், மனித ரத்தம் புனிதமானது. அந்த எந்த ரத்தம், அது இந்துவுடைய ரத்தமாக இருக்கட்டும், முஸ்லீமுடைய ரத்தமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனுடைய ரத்தமாக இருக்கட்டும், இந்தியனுடைய ரத்தமாக இருக்கட்டும், மற்ற நாட்டுடைய ரத்தமாக இருக்கட்டும், எல்லா ரத்தமும் புனிதமானதா. ஒரு அப்பாவி கூட கொல்லப்படக்கூடாது. ஒரு குற்றம் செய்தவன் தண்டிக்கப்படணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அப்பாவி கொலை செய்யப்படக்கூடாது. ஒரு இந்துவை ஒரு முஸ்லீம் கொல்றான் அப்படின்னா அதில் நடுவில் நம்ம போய் என்ன பண்ணணும்? அந்த முஸ்லீமுக்கு எதிராக நாம் சண்டை போடணும். ஏன்? மனித ரத்தம் புனிதமானது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறான்? முஸ்லீமு பிளைண்டாக முஸ்லீமை சப்போர்ட் பண்ணுறான். கேட்டால் என்ன? அவனும் முஸ்லீம், நீயும் முஸ்லீம், நானும் முஸ்லீம், அதனால் நீ எப்பட்றா முஸ்லீமு? நான் முஸ்லீம் அப்பனுக்கு பிறந்ததுனால முஸ்லீம். சரி, நான் எப்பட்றா முஸ்லீமு? நானும் அப்பனுக்கு பிறந்ததுனால முஸ்லீம், அதனால் நாம் ரெண்டு பேரும் ஒன்று. இது ஜாஹிலியத். இது இஸ்லாமிய சகோதரத்துவம் கிடையாது. இது ஜாஹிலியத். குர்ஆனை ஃபாலோ பண்ணுறியா? நீ ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா வேணால் நீ கிளைம் பண்ணலாம். குர்ஆனை மதிக்கிறவனாக இருக்கணும், குர்ஆனுடைய வேல்யூஸை பின்பற்றுறவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ முஸ்லீமுன்னு சொன்னீங்கன்னா ஓகே. புரியுதா? அது சொல்லாத வரைக்கும் நீயும் முஸ்லீம் கிடையாது, நானும் முஸ்லீம் கிடையாது. அதே குர்ஆனுடைய பிரின்சிபலும் இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணால் அவனும் முஸ்லீம் ஆயிடுவான். புரியுதா? அப்போ அவங்க யாருக்கு வேணாலும் பிறந்திருக்கட்டும், அவங்க ராமசாமிக்கு பிறந்திருக்கட்டும், லாரன்ஸுக்கு பிறந்திருக்கட்டும், என்ன அவங்க யாருக்கு வேணாலும் பிறந்துக்கிட்டோம். குர்ஆனுடைய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போது இஸ்லாம் என்ன சொல்லுது? கொள்கை அடிப்படையில் மனிதர்களை டிவிஷன் பண்ணுங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? கொள்கை ஃபாலோ பண்ணு. கொள்கை எப்போ அடிக்கணும்? இது பகுத்தறிவானது. ஒரு கொள்கையை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டம், இது அறிவுபூர்வமானது. புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த பிறவி சிறப்பை நாம் ரொம்ப 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 டேஞ்சராக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப எடுபடக்கூடிய விஷயம் என்ன? இந்த பிறவி சிறப்பு தான். இப்போ இந்த 6 விஷயம் சொன்னல பிறவியில்: மொழி, இனம், குடும்பம், தேசம், மதம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விஷயம். அப்போ இந்த 5 விஷயங்களும் நாம் என்ன பண்ண முடியாது. இது 5மே இப்லீஸுடைய பாதை. ஏன்னா சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது ஒரு பாதை, இது 5 இருந்தாலும் இது மாறுபட்ட பாதை. அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய கான்செப்ட் எப்படி இருக்கணும், நம்முடைய ஃபிலாசபி எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய ஃபிலாசபியாக இருக்கணும். அதனால் அல்லாஹ்வுடைய ஃபிலாசபி, அல்லாஹ் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் மேலானவர்கள். உங்களில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வுக்கு அதிகம் கட்டுப்படுபவர் யாரோ அவர்தான் சிறந்தவர். இதுதான் விஷயம். இது மதம் கிடையாது. இஸ்லாம் மதம் கிடையாது. இஸ்லாம் ஒரு கட்சி. இஸ்லாம் ஹிஸ்புல்லா. அல்லாஹ் தான் சொல்கிறான், ஹிஸ்புல்லா. நீங்கள் கட்சியாளர்கள். இப்போ என் பார்ட்டியில் சேர்றீங்க அப்படின்னா என்னுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் பிடித்து ஷஹாதத்து கொடுத்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, நான் அல்லாஹ் ஒருவன் என்பதை சாட்சி சொல்கிறேன், அவரால் அனுப்பப்பட்ட இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன்
அவர் கொண்டு வந்த வாழ்க்கை முறையை நான் என்னுடைய வாழ்க்கை முறையாக பின்பற்றுகிறேன். இதை சொல்கிறவன் இது என்ன அறிவுபூர்வமானது. அப்போ இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் மேன்மையானவர்கள் யார்? இவர்கள் தான் மேன்மையானவர். புரியுதா? ஏன் இந்த உலகத்தின் ஓனர் சொல்வதை கேட்டு நடப்புகிறார். அப்போ யார் படைத்தானோ அவனுடைய பேச்சு கேட்டு நடக்கிறது தான் மேன்மை இருக்குது. புரியுதா? இப்லீஸு இவ்வாறு வேண்டினான், இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையில் எனக்கு அவகாசம் அளிப்பாயாக. அது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ அல்லாட்ட அவன் என்ன கேட்குறான்? அடுத்தது இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு, உனக்கு நரகணம் அப்படின்னு தீர்ப்பாயிருச்சு. ஏன் அவன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? அவன் கிளைம் பண்ணுறான், நான் பிறவியில் சிறந்தவன், அதனால் ஆதமுக்கு சஜ்தா பண்ண முடியாதுங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பண்ண மாட்டியா? சரி ஓகே, நீ போ, நீ பெரியவன்னு தானே சொல்கிற, நான் சொல்கிறேன் நீ சின்ன ஆள், நீ சிறுமை அடைந்தவன். அல்லாஹ் அப்படியே ஃபத்வா கொடுத்தாச்சு, அல்லாஹ் தீர்ப்பளிச்சிட்டான் அவனுக்கு, நீ நரகவாசி அப்படின்னா. அப்போ அவன் கேட்குறான், இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பு. இவங்களை பூமிக்கு தானே நீ அனுப்புகிற, கொஞ்ச நாளுக்கு தான் அங்கே வாழத்தானே போகிறாங்க, எனக்கு அவகாசம் கொடு. அப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவன் ஆவாய் என்று அல்லாஹ் கூறினான். இப்போ இப்லீஸுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியாச்சு? அவகாசம் கொடுத்துட்டான். எதுக்கு அவகாசம் கேட்டிருக்கான் இப்லீஸு? எனக்கு டைம் கொடு, நீ எனக்கு சோதனை வச்ச. அவன் என்னங்கிறான்? இப்லீஸுக்கு என்ன அப்படி அவன் சொல்கிறான்னா, அவன் மனுஷன் தன்னை விட மேலானவன்னு தானே நீ சஜ்தா பண்ண வச்ச. இப்படி இப்லீஸுக்கு அவகாசம் கொடுத்தது எந்த அடிப்படையில் சரியானது அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்லீஸுடைய எக்ஸாமு இன்னும் நடந்துகிட்ருக்கா, முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அவனுடைய எக்ஸாமு முடிஞ்சிருச்சு. ஒரே கொஸ்டின்னு அவுட்டு, ஒரே கொஸ்டின்னு காலி, ஒரே ஒரு ஆர்டர். அதனால தான் புரிஞ்சுக்கணும், நபிமார்கள் லைவில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ டேஞ்சருன்ட்டு. ஒரு நோ சொன்னாலே காலி ஆயிரும். புரியுதா? அப்போது இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் டைரெக்டாக நோ சேலஞ்ச் முடியாதுன்னு சொல்லிட்டான். முடியாதுன்னு சொன்னதுனால உடனே தீர்ப்பு கொடுத்தாச்சு. அப்போ அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியாச்சு? நரகம்னு சொல்லி அவனை விட்டாச்சு. புரியுதா? அப்போ அவனுடைய பரீட்சை ஒரு இதிலே முடிஞ்சாச்சு. அப்போ அவன் என்ன கேட்குறான்? இவனுடைய பரீட்சை இன்னும் இருக்குல்ல, எனக்கு அவகாசம் கொடு. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எடுத்துக்கோ, டைம் தானே கேட்குற, எடுத்துக்கோ, நீ போய் டெஸ்ட் பண்ணிப்பார், இவனை டெஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்னா இவனுங்களுடைய ஆதமுடைய எக்ஸாம் எது வரைக்கும் இருக்குது? மறுமை நாள் வரைக்கும் இருக்குது. புரியுதா? நான் தான் காலி ஆகிட்டேன்ல, இப்போ எனக்கு இவனை எக்ஸாம் பண்ணக்கூடாது. அப்போ எல்லாம் என்னங்கிறான்? சிறந்தவன் தானே எல்லாம் நம்புகிறான். இப்லீஸை விட ஆதம் சிறந்தவர்னு தானே எல்லாம் நம்புகிறான். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? டெஸ்ட் பண்ணிப்பார், உன்னால் ஒன்றும் போடுங்க முடியாது. அதில் எவ்வளோ பெரிய நல்லவர்கள் நான் உருவாக்கி இருக்கிறேன்னு தெரியுமா? என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? நீ என்ன வேணாலும் பிரெயின் வாஷ் பண்ணுறான், உன் பப்பு வேகவே வேகாது. புரியுதா? அல்லாஹ் அதில் அவனுடைய ப்ராடக்டில் அவனுக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என்னுடைய ப்ராடக்ட் ஜெயிக்கும். அல்லாஹ்வுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அல்லாஹ்க்கு ஹே பா மர்தே மூமின் பே பரோசா. அல்லாஹ் மூமின் மேலே நம்பிக்கை வைக்கிறான். இப்போ இப்லீஸ்க்கு ஹே யூரோப்பிய முஷினோங்க சஹாரா. இப்லீஸ் யூரோப்புடைய மெஷினை நம்புகிறான். இந்த F-35 இது என்னது பேட்ரியட்டு, ஐரன் டூமு, இதை நம்புகிறான் இப்லீஸு. அல்லாஹ் என்ன நம்புகிறான்? மூமின் ஹிஸ்புல்லா இருக்கான், அவன் ஜெயிப்பான். ஈமானு போதும், இவன் என்ன மெஷின் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இப்லீஸுக்கு தரப்பட்ட அவகாசம் நியாயமானது. ஏன் அப்படின்னா, இவனுடைய எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இவன் எக்ஸாம் இன்னும் நடந்துகிட்ருக்கு. அப்போது நீ என்னை டெஸ்ட் பண்ணிடல, அப்போ நானும் இவனை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்பா அல்ல என்ன சொல்கிறான்? முடிஞ்சதை ட்ரை பண்ணிப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இப்லீஸ் கூறினான், என்னை நீ வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தினால் நிச்சயமாக நானும் இம்மனிதர்களை உன்னுடைய நேரான வழியில் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ இந்த இடத்துல இப்லீஸ் என்ன சொல்கிறான்? என்ன நீ வழிகேட்டில் ஆழ்த்திட்டு. இப்லீஸ் யார் வழிகேட்டு தாமா? இப்லீஸ் என்ன சொல்கிறான்? என்னை நீ வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தால் என்ன கெடுத்தது யார்? நீ தான். எப்படி ப்ளேம் பண்ணுறான் பாரு. அதாவது திமிரோட ஒரு கொஞ்சம் நஞ்ச திமிராக பண்ணுறான். அல்லாஹ் ஒன்று அல்லாஹ் கட்டுப்படல, அப்புறம் லா பாயிண்ட்டு பேசுகிறான். இப்போ என்னங்கிறான்? நீ தான் வழி கெடுத்துங்கிறான். ஏன் வழி கெடுத்தேன்னு அவன் ஏன் சொல்கிறான்?
ஏன்னா என்னுடைய நேச்சர் என்னன்னு உனக்கு தெரியும். நான் உன்னை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு உனக்கு தெரியும். நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சே நீ இந்த ஆர்டரை போட்டுற. என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சு தானே இந்த ஆர்டரே போடுறேன். அப்போ இந்த ஆர்டர் போட்டது நீ தானே. நீ பாட்டுக்கு ஆதம படைச்சி ரூஹ ஊது கொண்டு போய் துனியாவில் விடு, இங்கே விடு, பிரச்சனை இல்லை. என்னை எதுவும் கூப்பிட்டு சஜ்தா பண்ண சொன்னேன். ஆர்குமெண்ட் வேறு, இங்கிலீஷோடைய ஆர்குமெண்ட் எப்பயுமே எவ்வளோ சூப்பராக பார்த்தியா? எப்படி என்னை எதுக்கு இதெல்லாம் டெஸ்ட் பண்ண சொன்னேன்? அவனை கொண்டு போய் படைச்சியா, உன் படைப்பு நீ மலக்க படைச்ச கொண்டாந்து சஜ்தா பண்ண சொன்னியா? இல்லை, அப்படியே மலக்க வாழ்ந்துட்டுருக்கிறான். அதே மாதிரி எங்களை படைச்ச எங்கள் வேலையை விட்டுட்டேன். அப்போ தேவையில்லாமல் இவனை படைச்சி கொண்டாந்து என்னையே சஜ்தா பண்ண சொன்னேன். நான் பண்ண மாட்டேன்னு தெரியுமில்ல உனக்கு. என்னால் முடியாதுன்னே தெரிஞ்சு இந்த வேலையை ஏன் கொடுக்குறப்பனா அது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் நம்ம ஃபிலாசபியும் இப்படி தான். இப்போ இன்றைக்கி முஸ்லீம் எடுத்துக்கோ, தொழுவ மாட்டேங்கிறான். ஏன் இப்போ என்னங்கிறான்? தொழுவு கேட்டான். ஆமாம், அவன் கடமை ஆக்குவான், நான் தொழுவணுமா? என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சே என் மேலே தொழுகை கடமை தர்மம் பண்ணுறான். என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சே நீ பண்ண சொல்கிறேன்னா எனக்கு காசு எவ்வளோ பிரியம்னு உனக்கு தெரியும். எனக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் நான் வந்து உயிராக மதிக்கிறேன்னு தெரியும். இந்த நேரத்தில் போய் நம்ம பாங்க கொடுத்து அதுக்கு பதில் வர சொல்லி நான் கிளம்பி வர சொல்லி என்னை ஏன் வந்து ட்ராப்பில் மாட்டுற? இப்போ இங்கேயும் இப்லீஸுடைய ஃபிலாசபி தான். இஸ்லாமியம் இவ்வளோ கடினமாக இருக்குது ஆக்கினேன். இப்போ ஏன் இப்போ நீயும் அல்லாவும் போய் சண்டை போடு, என்ன ஏன்னு? எனக்கு தான் உயிர் பயன்னு தெரியுமில்ல. எனக்கு தான் உயிர் மேலே பயன்னு ஜாஸ்தி, பாசம் ஜாஸ்தின்னு தெரியுமில்ல. அப்போ ஏன் இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்கிற? அதே தான் அவனும் கேட்குறான். என்னை ஏன் வழிகட்டில் ஆழ்த்தின? என்னை ஏன் இவ்வளோ கஷ்டமான ஒரு இது கொடுத்த? அவனை படைச்சி அப்படியே கொண்டு போய் அனுப்பி இருக்க வேண்டியது தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் இப்போ நான் நரகத்துக்கு போகிறேன்னா அது காரணம் யார்? இவன் தானே. யார்? இந்த மண்ணில் பிறந்தவன். அப்போ நான் இவனை சும்மா விடலாமா? அப்போ என்னை விடு, டைம் கொடு, இவன் ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். அப்போ அல்ல நான் எடுத்துக்கோ. நானும் இம்மனிதர்களை உன்னுடைய நேரான வழியில் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ அவன் எங்கே உட்காந்துட்ருப்பேங்கிறான்? நேரான பாதையில் வந்து உட்காந்து, குறுக்கு பாதையில் அதுவே போயிடும். மனசாட்சியை ஃபாலோ பண்ணுறவன், இந்த மொழியை வந்து ஃபாலோ பண்ணுறவன், தன்னுடைய உயர்வை தானே இப்போ என்ன மாதிரி டீஃபால்ட்டாக நிறைய பேர் சுற்றுவான். என் ஃபிலாசபி, நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு பாடம் நடத்தியிருப்பேன். நம்மெல்லாம் வந்து சிறந்தவர்கள்ன்ட்டு. அவன் வந்து தொடர்ச்சியாக குட்டி போட்டே இருப்பான். கார்ல் மார்க்ஸுடைய அந்த ஃபிலாசபி ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி இது நேஷ்னலிஸ்ட்டு ஃபிலாசபி யாருது? ஹிட்லருடைய தொண்டர்கள் தான் இவங்க எல்லோரும் உலகமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். தேசியவாதம் பேசிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறவங்கலாம் யார்? எல்லாம் ஹிட்லர் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். அப்போ இந்த குரூப்பெல்லாம் குறுக்கோலியில் அதுவே போயிடும். எனக்கு வேலை என்ன? நேர்வழியில் வந்து உட்காந்துக்குவேன். இங்கே உட்காந்துக்கிட்டு நான் அவர்களை செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன். அவங்களுக்காக நான் வலை விரித்து காத்து உட்காந்துட்ருப்பேன். இவங்களுடைய ஃபிலாசபி நான் பார்த்துட்ருப்பேன். அப்போது இதை பற்றி ஹதீஸும் ஒன்று இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர்கோடு வரைந்தார். ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டு பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன கோடு, இதன் பக்கங்களில் பல குறுக்கு கோடுகள், அதன் இருபுறமும் பல குறுக்கு கோடுகள் போகிறேன். ஜங்ஷன்ஸ், 4 ஜங்ஷன் வருது, 3 ஜங்ஷன் வருது, ஒரு 90 ரைட்டு வருது, ஒரு 90 லெஃப்ட் வருது. இதெல்லாம் பிரித்து விட்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுவே அல்லாஹ்வின் நேரான பாதை. இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான் அல்லாஹ் கொடுத்த பாதை. இதன் பக்கங்களில் உள்ள ஒவ்வொரு கோடிலும் ஒரு ஷைத்தான் இருந்து தன் பாதைக்குள் அழைக்கிறான். இந்த சைடில் இருக்கிற ஒவ்வொரு கோடும் ஷைத்தான் வந்து கூப்பிட்டுட்ருப்பான், டே கொஞ்சம் வாங்க, இங்கே வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயத்தை ஓதுறாங்க, 6வது அத்தியாயம் 153வது வசனம், இதுவே என் நேரான பாதை, அதை பின்பற்றுங்கள். அப்போது நேரான பாதையை ஃபாலோ பண்ணுங்க. அப்போது விஷயம் என்னென்னா, மனிதன் வந்து இயல்பாக நேர்வழியில் படைக்கப்பட்டவன். அவனுடைய ஃபித்ரத் என்ன? அவனுக்கு வந்து எந்த மொழியும் தெரியாது, எந்த இனமும் தெரியாது, எந்த தேசமும் அவனுக்கு தெரியாது, எந்த மதமும் அவனுக்கு தெரியாது. அவன் பிறந்தானா அவன் வந்து தன்னை வந்து எப்படி நினைப்பான்? ஒரு மரமாக நினைப்பான், ஒரு மலையாக நினைப்பான், ஒரு கடலாக நினைப்பான். இது மாதிரி இயற்கையாக நான் உருவாக்கப்பட்டவன், நானும் ஒரு படைப்பு, என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான்,
அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரும் வணங்கக்கூடாது. இந்த கான்செப்டில் தான் மனுஷன் வந்து நேராக போயிட்டுருப்பான். இவனை டைவர்ட் பண்ணுறவன் யார்? நான்லாம் மொழி அந்த ஃபஸ்ட்டு போர்டு உக்காந்துரு ஒரு ரோடு பார்த்திங்கன்னா மொழிக்கு போகும். தமிழர்கள் செல்லும் பாதை அப்படின்னு உடனே லெஃப்ட் எடுத்துக்கிறது. இந்தியர்கள் செல்லும் பாதை இந்தியா ரைட் எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர வெள்ளையர்கள் பாதை, நம்ம வெள்ளையாக இருக்க முடியாது, இதுக்குள்ளே பூந்து பார்த்துடலாம்டா. அப்புறம் இனத்தை சேர்ந்தவர்கள் பாதை, அப்போ இந்த பாதையில் போகும். அப்போ எல்லாம் சொல்கிறான், ஒவ்வொரு ரூட் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டுருங்க. இது இப்லீஸ் வந்து அது பண்ணக்கூடிய டாக்டிக்ஸு. பிறகு அவர்களின் முன்னாலும் பின்னாலும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவர்களிடம் சுற்றி வளைத்து கொள்வேன். இப்லீஸ் என்ன சொல்கிறான்? நான் அவங்க நேர்வழியிலையும் உட்காந்துட்ருப்பேன், ரைட்லேயும் நான் தான் இருப்பேன், லெஃப்ட்லேயும் நான் தான் இருப்பேன், ஃப்ரண்ட்லேயும் நான் தான் இருப்பேன், பேக்லேயும் நான் தான் இருப்பேன். மேலும் அவர்களில் பெரும்பாலோரை நன்றி செலுத்துபவராக நீ காண மாட்டாய். அப்போது இப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவன் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்க மாட்டான். அவன் எதையாவது, அதான் பாரு, இந்த 3 வந்து இன்றைக்கி உலகம் வெறுக்குது. பிறவி மதம், பிறவியால் நான் இந்த மதத்தை சார்ந்தவன்னா என்னங்க நீங்கள் பிற்போக்குத்தனமாக பேசுகிறீங்க? பிறவியால் நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், என்னங்க நீங்கள் பிற்போக்குத்தனமாக பேசுகிறீங்க? பிறவியால் நான் இந்த தேசத்தை சார்ந்தவன், வாங்க ஜி உட்காருங்க, நம்ம தான் முற்போக்குவாதி. இவ்வளோ நேரம் தெளிவாக தானடா பேசிகிட்டு இருந்த, பிறவியால் எந்த சிறப்பும் வராதுன்னு. இது மட்டும் எப்பறம் கிடச்சிது? அப்போ புரியுதா இல்லையா? அப்போ 2 பாலுக்கு அவன் அவுட் ஆகலை, 3ஆவது பால் கூகுளி போட்டோன்னா அவுட்டு. இப்போ இது யாருது? அந்த 3 பாலும் அவனுக்கு தான், இப்லீஸ் தான். ஃபஸ்ட்டு பால் போட்டு முதல்ல அவுட் ஆக்கியிருந்தான். இப்போ உலகம் கொஞ்சம் உஷாராயிருச்சு. இப்போ ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று எரிய வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த ஸ்பெஷல் ஐட்டம் வந்தவுடனே என்ன பண்ணுறான்? உள்ளே போய் விழுந்துடுறான். இப்போ அதுதான் இல்லை, அவன் சொல்கிறான், நான் ரைட்லேயும் இருப்பேன், லெஃப்ட்லேயும் இருப்பேன், ஃப்ரண்ட்லேயும் இருப்பேன், பேக்லேயும் இருப்பேன், ஏதோ ஒரு ரூட்டில் விக்கெட் எடுத்துருவேன். ஏதோ ஒரு வகையில் நீ பிறவியால் சிறந்தவன் என்று ஒன்றை ஒத்துக்க வச்சிடும். பாருங்களேன், எவ்வளோ ஈஸியான எக்ஸாம்பிளாக நம்ம ட்ராப்பில் மாட்டுறோன்னு. பெரிய காம்ப்ளிகேட்டட் ஏதாவது இருக்காங்க? இல்லை, ஒன்றுமே கிடையாது. பிறவியில் சிறப்பு இருக்குதுன்னு நம்பக்கூடாது, அவ்வளோதான். அல்லாஹ் சொல்கிறது என்ன? இவ்வளோ தான். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆட்கள், அதாவது மனிதர்கள் அதிகமானோர் என்ன நினைக்கிறாங்க? பிறவியால் நாங்கள் சிறந்தோம், எங்களுக்கு தான் பிறவியில் வந்து சிறப்பு இருக்குது. இதில் அல்லாஹ் வந்து நமக்கு செஞ்ச பாக்கியம் என்ன? இப்லீஸ் வந்து வழிகேட்டுக்கு மனிதனை அழைத்து செல்வதெல்லாம் வெறும் ரெக்கமெண்டேஷன் தான். அவன் கூப்பிட மட்டும்தான் செய்கிறான். மற்றபடி கால் எடுத்து வைக்கிறது, திரும்புறது, உள்ளே அதில் டீப்பாக போகிறது, அதெல்லாம் யார் பண்ணுறா? நாம் தான் பண்ணுறோம். நம்முடைய உடலின் மீது அவனுக்கு அதிகாரம் அல்லாஹ் கொடுக்கல. நம்ம உடம்பை அவனால் திருப்ப முடியாது. புரியுதா? பள்ளிவாசலுக்கு போகிறவனை வந்து பள்ளிவாசலுக்கு போகாமல் சாராய கடையை நோக்கி அவன் இழுத்துட்டுலாம் போக முடியாது. அவன் ஐடியா மட்டும்தான் கொடுப்பான். இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் குடித்தா செத்தா போயிடுவேம்மா. ஒரு நாள் குடிச்சிட்டின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ அவன் சொல்கிறது வந்து மொடா குடினா நீ ஆகலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும். எல்லா குடிகாரர்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தெரியும், குடித்தா லிவர் போயிடும், குடித்தா வாழ்க்கை நாரி போயிடும் தெரியும். ஆனால் என்ன நினைப்பாங்க? ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டு ட்ரை பண்ணுறேன், வேறெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். விபச்சாரம் பண்ணுறவனு என்ன நினைப்பான்? இதுதான் நம்ம எல்லாம் ஒரு நாள் பண்ணலாம், ஒரு தடவை பண்ணலாம், ஒரு ட்ராப்புக்குள்ளே தான் போவான். அந்த ஒன்றுக்குள்ளே போயிட்டுனா அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். அப்போ அதனால் அவன் என்ன சொல்கிறான்? ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட்டு லெஃப்ட்டில் என்ன மேட்டர்னா, ஒழுக்கம், ஆன்மீகம், வழிபாடு, பொருளாதாரம், அரசியல், சிந்தனை, கல்வி, உணர்ச்சிகள், ஆய்வுகள், உணர்வுகள், இவன் எல்லாத்துலேயுமே அவன் நம்மளை என்ன பண்ணுவான்? அவனுடைய ஃபிலாசபியை ஃபாலோ பண்ண வைப்பதற்கு நம்மளை ட்ரை பண்ணுவான். அதில் என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய மற்ற உத்தரவுகளை ஃபாலோ பண்ண வச்சுருவான். ஒன்று, நீ ஆன்மீகத்தில் உஷாராக இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இப்லீஸை ஃபாலோ பண்ணிடுவான். நீ ஆன்மீகத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் உஷாராக இருந்தீங்கன்னா அரசியலில் கவுத்துருவான். நீ ஆன்மீகத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் அரசியல்லையும் தெளிவாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் கவுத்துருவான். என்ன பண்ணுவான்? டபுள் ஸ்டாண்டர்டு எடுப்பான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் பாரு, ஆன்மீகத்தில் தெளிவாக இருப்பார், 5 நேரம் தொழுகை தவறவே மாட்டார், அப்படியே சூப்பராக இருப்பார். அதே மாதிரி கடையில் பர்ஃபெக்டாக வியாபாரம் பண்ணுவார், ஹலால் ஹராம் ஒன்றும் இருக்குது, கிளியராக இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே வருவான். இப்போ என்னாச்சு? இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டா ஃபேமிலி மொத்தமும் எதில் ஓடுது? அது வந்து உணர்ச்சிகளில் ஓடுது, உணர்வுகளில் ஃபேமிலி ஓடுது.
புரியுதா? ஒரு குழந்தை விருப்பமானது, ஒரு குழந்தை விருப்பம் இல்லாதது, எல்லாம் அதான் சொல்கிறோம்ல, இப்லீஸு இதில் ஒட்டினா இதில் போட்டுருவோம். புரியுதா? அதே வந்து அல்லாஹ் வைக்கிறான் ஒவ்வொரு ட்ராப்பு. அதான் சொல்கிறேன்ல, இப்லீஸ் வந்து அவனுக்கு கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் அவன் வந்து லூஸில் விட மாட்டான். கண்டிப்பாக ஏதோ ஒரு பாலில் நீ அவுட் ஆக போகிறேன்னு அர்த்தம். விக்கெட் உனக்கு ஏதோ ஒரு டைமு கல்டு போக போகுது அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடியது வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.